பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக போதகர், நம்முடைய வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இணை போதகர் பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம் மத்தியில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நன்றாக கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். அவர் சென்னையில் இருக்கிற ஃபுல் காஸ்பல் பைபிள் காலேஜில் அவர் வந்து தன்னுடைய பிடிஹெச் படிப்பை முடித்து இங்கே கிட்டத்தட்ட 2.5 வருடங்களாக என்னோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திலே அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அவர் அருமையாக பிரசங்கிக்கக்கூடியவர். ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளே அவர் நம்பத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். ஆகவே நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். நன்றாக கரங்களை தட்டி வர கர்த்தர் நல்லவர். வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு வெற்றிகரமா இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆமா நல்லது, கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார், நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார், சாபத்திலிருந்து நம்மை நீக்கியிருக்கிறார். இருந்தாலும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அதற்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை நன்மையானதாக ஆசீர்வாதமானதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் நிறைய பேர் வியாதியில் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் குறைவிலும் தாழ்ச்சியிலும் கண்ணீரிலும் பயத்திலும் இதில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஆவி மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்ட பிறகும் ஏன் நன்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம வாழல அப்படின்னா, கர்த்தர் மனிதனுக்கு ஆத்துமா என்ற ஒரு கற்பனை சக்தியை கொடுத்திருக்கிறார். அதாவது மனுஷன் உண்டாக்கின விதம் 3 பகுதி உடையவனா இருக்கிறான். அவன் ஆவி மனுஷன், ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 பகுதியில் உடையவனா மனுஷன் உண்டாக்கப்பட்டான். பாருங்க, எதற்காக அப்படின்னா ஆவி தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளும்படி அவருடைய வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக்கொண்டு அவர் நமக்காக என்ன சொல்லுகிறாரோ அவருடைய வார்த்தையை கேட்டு தேவனோடு ஐக்கியத்தை தொடர்பு கொள்ளும்படி ஆவி உண்டாக்கப்பட்டது. இப்ப இந்த ஆத்துமா எதற்கு உண்டாக்கப்பட்டது அப்படின்னா, ஆவியிலிருந்து இந்த ஆத்துமாவுக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு இன்டிமேட், அதாவது எப்படின்னா ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட வேண்டும். பாருங்க, இந்த ஆவிக்கும் ஆத்துமாக்கும் கர்த்தரிடத்துல அந்த ஆவி ஐக்கியப்பட்டு கர்த்தர் என்ன அந்த வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்கிறாரோ அதை இந்த ஆத்துமா சிந்தித்து கற்பனை செய்து செயல்படுத்தி சரீரத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான் அப்படின்னா ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3 பகுதி உடையவனா அவன் உண்டாக்கப்பட்டான். ஆகவேதான் முதல் மனுஷனாகிய ஆதாமை படைக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டிப்பா இருக்கு அப்படின்னா, ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் என்ன பண்றாருன்னா தன்னை பார்த்தே பேசிக் கொள்ளுகிறார். அது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தேவன் மட்டும்தான். தேவன் இல்லை அப்படின்னா மனுஷனால ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. தேவனுடைய ஐக்கியம் இல்லைன்னா தேவன் வகுத்த அந்த நோக்கம் திட்டத்தை அவன் பெற முடியாது. பாருங்க, இந்த மரத்தை தேவன் உண்டாக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை உண்டாக்குறாருன்னா பூமியை பார்த்து பேசுகிறார். பாருங்க, நான் வாசிக்கிறேன், ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த மரங்கள், செடிகள், கொடிகள் உண்டாக்குனாரு. எதை பார்த்து பேசினார் அப்படின்னா பூமியை பார்த்து பேசினாரு. ஏன்னா மரம், செடிகள், கொடிகளுக்கெல்லாம் இந்த பூமி ஆதாரமா இருக்கிறது.
இந்த பூமியிலிருந்து அந்த மரச்செடிகள் வெட்டப்பட்டு எல்லாம் அது தோண்டி எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதற்கு ஆதாரம் இல்லாமல் போய் விடுகிறது. இப்ப ரெண்டாவது ஒரு காரியம் நடைபெறுகிறது பாருங்க. 20ஆம் வசனத்துல, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். மீன்களுக்கு எதை தேவன் ஆதாரமாக வச்சார் அப்படின்னா தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் மீன் உயிர் வாழ முடியாது. ஆனா அற்புத விதமாக மனுஷன் உண்டாக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட காரியமா இருக்கு பாருங்க. 26ஆம் வசனம் சொல்வது, பின்பு தேவன் தமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவரை பார்த்தே பேசுறாரு. அது எதை காண்பிக்கிறது? இந்த ஆவி மனுஷன் தேவனோடு ஐக்கியப்படும்படி, தேவன் இல்லாமல் தேவனுடைய வெளிச்சத்தின் ஒரு வெளிப்பாட்டின் அறிவு இல்லாமல் மனுஷன் இந்த பூமியில வெற்றிகரமாக ஆசீர்வாதமாக வாழ முடியாது. இதைதான் மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய மரணத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் ஆவிக்குரிய விதத்தில் அவன் மரித்தவன் ஆன பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, நம் தேவன் ஒளியில் வாசமா இருக்கிற தேவன், அவர் ஒளியா இருக்கிறார். மனுஷன் அப்பேற்பட்ட ஒரு ஆவியுடைய மனுஷனை உண்டாக்கப்பட்டான் ஒளியில் வாசம் செய்யும்படி. அப்போ பாவம் செய்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, அவனுடைய ஆவி தேவனுடைய தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது அவனுடைய ஆவியில ஒரு இருள் வந்தது. அவனுடைய ஆவியில இருள் வந்த பிறகு ஆத்துமாவிலும் இருள் வந்தது. ஆத்துமாவில் இருள் வந்த பிறகு சரீரத்திலும் இருள் வந்தது. ஆகவேதான் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய ஆவி கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது. இப்போ அவருடைய நன்மைகளை புசிக்கும்படி, அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி, சுகத்தை பெறும்படி, ஆரோக்கியத்தை பெறும்படி, நல்வாழ்வு, இது எல்லாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது. இப்ப நம்முடைய ஆவி மனுஷன் எல்லா விதத்திலும் அவன் தேறினவனா இருக்கிறான். இப்போ அவன் எப்பேற்பட்டவனா இருக்கிறான்? அந்த ஆவி மனுஷன் நீதிமானா இருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். சாபங்கள் எல்லாம் நமக்கு கிடையாது, ஒரு குறைவும் இல்லை. பரிபூர்ணமான விதத்துல அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறான். அப்படி இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் குறைவிலும் தாழ்ச்சியிலும் கண்ணீரிலும். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா ஒன்று கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்த ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வைத்து புதுப்பிக்க வேண்டும். அதாவது தேவன் கிட்ட இருந்து அந்த வருகிற அந்த வெளிப்பாட்டின் அறிவை நாம் பெற்றுக்கொண்டு இந்த ஆத்துமாவை நம்ம புதுப்பித்து ஒவ்வொரு நாளும் நம்ம பேசி இந்த ஆத்துமாவை கற்பனை செய்து நம்முடைய வாழ்க்கையை அதன் மீது, கர்த்தருடைய வார்த்தையின் மீது கட்ட வேண்டும். அப்போ நம்முடைய ஆத்துமா பாருங்க ஒரு ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமா இருக்கிறது. எப்பேற்பட்ட காரியமா இருக்குது அப்படின்னா, ஏவாள் பாவம் செய்யும் பொழுது எப்படி பாவம் செய்தாள் அப்படின்னா, உணர்ச்சி ரீதியாக ஆத்துமாவில் அவள் கற்பனை செய்தாள். அப்படி பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? பாவம் செய்த பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த புலன் அறிவு, இந்த பூமிக்குரிய சவுண்டு கேட்குது பாருங்க. புலன் அறிவு, சென்ஸ் இருக்கு இல்லையா, சென்ஸ் நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. சாப்பிட்றோம், தொடுறோம், முகர்றோம், பார்க்குறோம், கேட்குறோம். இந்த புலன் அறிவுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மனுஷனுடைய ஆத்மா சரீரம் அதிகமாக செவி கொடுக்க ஆரம்பிச்சுது. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி ராஜா மாதிரி அவன் ஆளுகை செய்ய வேண்டும். ஆத்மா ஒரு வேலைக்காரன் மாதிரி கட்டளை கொடுக்க வேண்டும். சரீரம் அடிமை. ஆத்மா கட்டளை கொடுத்த பிறகு சரீரம் அப்படியே அடிமைப்பட்டு கீழ்ப்படிய வேண்டும். ஆனா பாவம் செய்த பிறகு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, எல்லாம் உல்டா ஆயிடுச்சு பாருங்க. சரீரம், ஆத்மா, ஆவி அந்த மாதிரி போயிடுச்சு. சரீரம் இப்ப என்ன பண்ணுதுன்னா ராஜா மாதிரி இருக்கு. ஆத்மா அதாவது ராஜா மாதிரி இருக்குன்னா ஆத்மா வேலைக்காரன் மாதிரி மாறிச்சு. ஆவி அடிமைப்பட்டு போயிட்டான், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு தலைகீழ உல்டாவா மாறிச்சு பாருங்க. அப்போ சிந்திக்கிற விதமே எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பூமியில வருகிற அந்த சென்ஸ் நாலேஜ்ல அந்த புலன் அறிவு சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, முடியல, பயம், இதெல்லாம் எங்கிருந்து வருகிறதுனா நம்ம பார்க்கிற விதத்துல, கேட்கிற விதத்துல வருகிறது. அதனாலதான் மனதை நாம் புதுப்பிக்கக்கூடியவர்கள் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே மனுஷன் பாவம் செய்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நோவா காலகட்டத்தில்
ஒரு தேவன் ஒரு ஜலப்பிரயாணத்தை கொண்டு வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். பாவம் செஞ்ச பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஆத்துமாவில் ஒரு பெரிய வீழ்ச்சி பாருங்க. அத ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. பாருங்க, பாவம் செஞ்ச பிறகு அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கண்டு. அப்போ அவனுடைய நினைவு எப்பேற்பட்ட சிந்திக்கிறது பாருங்க. தொடர்ந்து பாவத்தை செய்யும்படியே சிந்திக்குது. ஏன்னா ஆவி மனுஷன் தேவனுடைய உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை. அங்கிருந்து வருகிற சத்தம் கேட்க முடியல. அவர் வெளிப்பாட்டின் தேவன், அவர் அங்கிருந்து கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டின் அறிவை பெற முடியல. இங்கிருந்து சவுண்ட் வருது, எங்கிருந்து பூமியிலிருந்து. சரீரத்துக்கு என்ன சாப்பாடு போடு, நல்லா போடு, சுட சுட சூப்பு கொடு, நல்லா தூங்கு அப்படின்னு. ஆனா உள்ள தேவன் கிரியை செய்ய முடியல. அதனாலதான் பாருங்க, பாக்கெட்ல பணம் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா பயம் வருது. அதை பார்த்த உடனே பயம் வருது. ஏன்னா அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்துக்குரிய நாம் சிந்திக்கிறோம். ஏன்னா பணம் இல்லை, பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வேலை செய்ய முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது. அப்ப பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா எப்படி சிந்திக்கிறதா இருக்கிறது? நம்முடைய ஆத்துமா அப்படி சிந்தித்து செயல்பட வேண்டுமா? நம்முடைய ஆத்துமா அதை பார்த்து பயப்பட வேண்டுமா, கலங்க வேண்டுமா? தேவன் இதை விரும்புகிறாரா? இல்லை பாருங்க. ஆனா பாவம் செஞ்ச பிறகு என்ன நடந்திருக்குது அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவிலும் ஒரு மாபெரும் வீழ்ச்சி நடந்திருக்கிறது. அப்ப இந்த ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அடிமைதனத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் அவர் இறங்கினார். ஆனா ஒரு சந்ததி அந்த தேசத்துக்குள்ளே போல, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்குள்ளே போல. ஏன் அப்படின்னா அவர்களுடைய மனம் புதிதாகவில்லை. கர்த்தர் கொடுத்த அந்த அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை, அந்த விருப்பம் அவர்களுக்கு இல்லை பாருங்க. அந்த மனசு எப்படி சிந்திக்குது அப்படின்னா அந்த அடிமைப்பட்ட வாழ்க்கையே சிந்திக்குது. எகிப்தில் அவங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, 430 வருஷமா அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். தலைமுறைகளாய் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடிமையா இருந்தோம். அதை சொல்லி 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 அவனுடைய ஆத்மாவில் அது பதிக்கப்பட்டது. அதனால கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அங்க கொண்டு போய் உங்களை நான் சேர்ப்பேன், நீங்க அங்க ஏராளமாக உண்ணலாம், திருப்தியா உண்ணலாம், எல்லா காரியத்தையும் பண்ணலாம், நன்மையா காரியங்களை புசிக்கலாம் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா அவர்கள் அதை பெற முயற்சிக்கல பாருங்க. அதனாலதான் என்னாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், என்ன பண்றாரு அப்படின்னா சோதித்து அனுப்புறாங்க இல்லையா. 12 பேரை அந்த தேசம் எப்பேற்பட்ட தேசம் என்று அவங்க சோதித்து அனுப்புறாங்க. அப்போ 12 பேர் போயிட்டு 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா துர்ச்செய்தியை பரப்புறாங்க. என்ன துர்ச்செய்தி பரப்புறாங்க? அங்க நெடிய ஆட்கள், அவங்க பலவான்கள், அங்க பெரிய பெரிய மதில்கள் இருக்கு, பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்கு, அதை நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஆனா அது நல்ல தேசம். ஆனா அவங்க எப்பேற்பட்ட மக்களா இருக்கிறாங்க அப்படின்னா நெடியவர்கள், பலவான்கள், இந்த புலனறிவு வேலை செய்து பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் அவங்க எப்பேற்பட்ட மக்கள் அப்படின்னா அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள். ஆபிரகாம் கிட்ட அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உனக்குள்ள பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறது, உடன்படிக்கை மக்களா இருக்கிறார். தேவன் அவர்களுக்கு கிரியை செய்கிறார். மற்ற ஜாதி ஜனங்கள் போல இல்லை பாருங்க, அவங்க சொந்த சம்பத்தா இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, நீங்கள் எங்களுக்கு சொந்த சம்பத்து, நான் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கேன். தேவனே சொல்றாரு. இவ்வளவு காரியத்தை தேவன் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த புலன் அறிவை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த பூமிக்குரியவர்களிலிருந்து அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சவுண்ட் கொடுக்குது, இந்த பூமியிலிருந்து சவுண்ட் கொடுக்குது பாருங்க. வியாதி வரும் பொழுது ஒரு பயம் வரும். அது எண்ணங்கள்ல ஒரு உணர்ச்சிகள்ல பயம் வருது. ஒருவேளை இது இப்படி இருக்குமோ, ஒருவேளை அது அப்படி இருக்குமோ. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பரிகாரியாகிய கர்த்தர் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வெளிப்பாட்டின் அறிவு இதை சொல்லுகிறது. ஆனா புலன் அறிவு வெளியிருந்து சொல்லுகிறது. வியாதி வரும்போது பயப்படுது. அவங்களுக்கு இப்படி நடந்தது, நம்மளுக்கு ஒருவேளை இப்படி நடக்குமோ அப்படின்னு பாருங்க. ஆத்துமா எப்படி சிந்திக்குது பாருங்க. அதனாலதான் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஆவி
சிருஷ்டிக்கப்பட்டு ஐக்கியப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் இப்ப அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அந்த மனுஷன் சுகமாக்கப்பட்டிருக்கிறான், அந்த மனுஷன் எப்பேற்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறான். எந்த மனுஷன்? ஆவி மனுஷன். அப்போ அந்த சுகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த ஆவிக்கும் ஆத்துமாக்கும் ஒரு கனெக்ஷனை நாம் கொடுக்க வேண்டும். எப்படி கனெக்ஷன் கொடுக்க வேண்டும்னா, கடவுளுடைய வார்த்தை தான் அதை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. இப்போ இந்த சரீரம் இருக்கு, எனக்கு ஒரு முகம் இருக்கு, இந்த முகம் எப்பேற்பட்டதா இருக்குது அப்படின்னா, நான் போய் கண்ணாடியில் போய் பார்க்குறேன் இல்லையா? கண்ணாடியில் பார்த்து எல்லாம் தலைலாம் சரியா இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறேன்னா கரெக்டாக இருக்கா, எல்லாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க இங்கே கொஞ்சம் ஏதாவது குறை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்னை பார்த்து வேற ஒருத்தவங்க சொல்லலாம் நல்லா இருக்கு, அழகா இருக்கீங்க, ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சரீரம் இந்த கண்ணாடியை வெளிப்படுத்துகிறது. இந்த கண்ணாடியிலிருந்து சரீரத்தை நாம் பார்க்குறோம் இல்லையா? பார்த்து ஒரு நம்பிக்கை கொள்ளுகிறோம், ஓகே ஆல்ரைட் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா இந்த ஆவி மனுஷன் இந்த கடவுளுடைய வார்த்தை என்னும் கண்ணாடியில் போய் பார்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த கண்ணாடி சொல்லுகிறது, இந்த வார்த்தை என்னும் கண்ணாடி சொல்லுகிறது, ஆவி மனுஷன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான், ஆவி மனுஷன் சுகமாக்கப்பட்டிருக்கிறான், ஆவி மனுஷன் எல்லா விதத்திலும் அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பேற்பட்ட ஒரு கடவுளுடைய வார்த்தை சொல்லுவது பாருங்க. அந்த மனதை தேவன் விரும்புகிறார். நம்முடைய மனது புதுப்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் உபாகமத்துல சொல்லப்படுது பாருங்க, 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவளுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க என்ன சொல்றார் அப்படின்னா, என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இந்த ஜனங்கள் யார்? தேவனால ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனா இந்த மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, ERV டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் விரும்புவதெல்லாம் அவர்களது சிந்தனை வழி மாறாமல் என்னை மதித்து எனக்கு கீழ்ப்படிந்து எனது கட்டளைகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய மன உறுதியை பெற வேண்டும். அப்பொழுது எப்பொழுது? அவருடைய சிந்தனை வழி மாறாமல் என்னை மதித்து எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளைகள் எல்லாம் பின்பற்றக்கூடிய மன உறுதி. பாருங்க, மன உறுதி, சிந்தனை. இந்த ஜனங்கள் யாரு? தேவனால் விடுதலையாக்கப்பட்டவர்கள். இந்த ஜனங்கள் யாரு? தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள். இந்த ஜனங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஜனங்களுக்கு தேவன் கிரியை செய்கிறார். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, சிந்தனை வழி மாறாமல் மன உறுதியை பெற வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை உண்டாயிருக்கும். அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது சந்ததிகளுக்கும் என்றென்றைக்கும் அனைத்தும் நன்றாய் அமையும். அப்போ நம்முடைய சிந்தனை, நம்ம எப்படி சிந்திக்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்து ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்க மாட்டேங்குது, ஆசீர்வாதம் இருக்க மாட்டேங்குது, குடும்பம் சமாதானமா இருக்க மாட்டேங்குது? ஏன்னா எல்லாமே நம்ம ரட்சிக்கப்பட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுகிறோன்றது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு சர்ச்சைக்கு மட்டும் வந்தா போதாது. பாருங்க, ஒரு கூட்டம் ஜபமே செய்து கொண்டிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சபையில கடவுளுடைய பிரசன்னம் இருக்கு, கடவுளுடைய மகிமை சபையில இருக்கு. அதனாலதான் நிறைய பெண்கள் சபைக்கு போயிடுறாங்க, குடும்பத்தை பார்த்து இருந்துட்டு சபைக்கு போறாங்க. ஏன்னா அங்க ஒரு நிம்மதியா இருக்கு, மன நிம்மதியா இருக்காங்க. சொல்லுவாங்க பாத்தீங்களா, அங்க போனா நிம்மதியா இருக்கு பாஸ்டர். அந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வார்த்தை அங்க சொல்லுவாங்க இல்லையா, மகளே அழாத, கர்த்தர் உன்னை தாங்குவார், கண்ணீரை துடைப்பார், நீ சமாதானமா இருப்பார். இப்பேற்பட்ட வார்த்தை அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு அந்த மனது ரீதியில ஒரு அமைதியை கொண்டு வருது. அதனாலதான் நிறைய பெண்கள், நிறைய இந்த சகோதரிகள் என்ன பண்றாங்கன்னா சபைக்கு வந்துடுறாங்க. சபைக்கு ஒரு மன நிம்மதி இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு மன நிம்மதி இல்லை. ஏன்னா சபையில் இருக்கும்பொழுது அங்க அவர்கள் எதை நோக்கி பார்க்கிறாங்க அப்படின்னா, கடவுளை நோக்கி பார்க்கிறாங்க. கடவுள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். கடவுளுடைய பிரசன்னம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர்கள் உதவி செய்கிறார். அங்கிருந்து வருகிற வார்த்தையை அவர்கள் ரிசீவ் பண்ணும் பொழுது அந்த மனதுக்குள்ள போகும்போது நிம்மதியா இருக்கு. ஆனா வீட்டுக்கு வரும்போது அவர்கள் எதை நோக்கி பார்க்கிறார்கள் அப்படின்னா, குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல பணம் இல்லை, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இப்பேற்பட்ட ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானவர்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய பார்வை எப்பேற்பட்டதா இருக்கிற அப்படின்னா, இந்த வெளியிருக்கிற சவுண்ட், இந்த புலனறிவு சொல்லுகிறது,
இந்த புலனறிவு என்ன சொல்லுகிறதுனா, பாக்கெட்ல இந்த பர்ஸ்ல பணம் இல்லைன்னே பாருங்க கணவனை திட்டுவாங்க, உன்னெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு. ஆனா ஆண் எப்படி உண்டாக்கப்பட்டான் அப்படின்னா, குடும்பத்தை நடத்தும்படி, பாதுகாக்கும்படி, ஒரு தரிசனத்தை அவன் சுமந்து செல்லும்படி, அவன் யோசித்து செயல்படும்படி உண்டாக்கப்பட்டான். அதனாலதான் பாருங்க நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தை குறித்து நல்லா சிந்திப்பாங்க. ஆனா மனைவிகளுக்கு அது இருக்கவே இருக்காது பாருங்க. அவங்க மனைவிகளும் சிந்திக்கிறாங்க, ஆனா முதல்ல அவங்க எதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, உணர்ச்சிகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா ஒரு ஆண் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. முதல்ல குடும்பத்தை குறித்து சிந்திப்பான். என்ன பண்ணணும், குடும்பத்துல பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், மனைவிகள் இருக்கிறாங்க, மனைவிகள் தேவைகள் சந்திக்கப்படணும், அவங்களுக்கான பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையில ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, காலேஜ் ஃபீஸ் இருக்கு, எல்லா விதத்துக்கும் பணம் தேவைப்படுது. அவன் யோசிக்கக்கூடியவனா இருப்பான். அப்போ மனைவி என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவனோடு இணைந்து நாம் என்ன பண்ணலாம், கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் நாம் உட்கார்ந்து பேசி நாம் செயல்படுத்த வேண்டும். அதனால தான் நிறைய குடும்பத்தில் பெரும் பிரச்சனை என்னன்னா, ஒரு அது இல்லை இது இல்லை, கணவனை கரைச்சி கொட்டுறது, அவன் உணர்ச்சியின் ரீதியில் அவங்க வெளி பொங்கி எழுந்து அப்படியே அவங்க மேலே கொட்டுறது. அதனால கணவனுக்கும் மனைவிக்கும் மாபெரும் சண்டை ஏற்படுகிறது பாருங்க. அதனால தான் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நான் உன் கூட இருப்பேன், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடனே இருப்பேன். ஏன்னா மோசே ஒரு மாபெரும் ஒரு தலைவன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் மேல இருக்க அப்படின்னு சொல்றாங்க. 20 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வேத வல்லுநர்கள். வழி நடத்தும் பொழுது மோசே இறந்து போயிறாரு. மோசே இறந்து போன பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி யோசுவாவுக்கு பொறுப்பு வருகிறது. அப்போ யோசுவாவுக்கு பொறுப்பு வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் இல்லை பாருங்க. ஏதாவது இல்லைனாலும் அவங்க முறுமுறுப்பாங்க, கல்லெடுத்து கொலை செய்யக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள். தேவனே சாட்சி கொடுக்குறா, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு. அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, எதற்கேட்டாலும் டவுட் போடுவாங்க, அப்பேற்பட்ட ஜனங்கள். அதனால யோசுவா பயப்படுறாரு, ஐயோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன். அந்த 60 லட்சம் பேர் சவுண்டு கேட்டிருக்கலாம் யோசுவாக்கு இல்லையா? அதே தான் பாருங்க, மனைவியும் அதே தான் பண்றாங்க. என்னன்னா புலனறிவுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, வெளியே இருந்து சவுண்டு வருது, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி சவுண்டு வரும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவன் கிட்ட வந்து அப்படியே தன்னுடைய கோபத்தை கொட்டுறாங்க. கொட்டும் பொழுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பாருங்க. கடவுள் குடும்பத்தை எதற்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு புரிதல் இல்லை. இப்போ கணவன் தரிசனத்தை சுமக்கிறவர், சொன்ன பாதுகாக்கிறவர், தேவைகளை தேடி கொடுக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் குடும்பத்தை பொறுமையா இருந்து பராமரிக்கிறவர் அவர். அப்போ அவர்கிட்ட போய் மனைவி எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா, தைரியமா இருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, மற்றும் பக்கத்து வீட்டில் என்ன குறை இருக்கு அந்த அந்த காரியத்தில் நமக்கு வேண்டாம். ஒருவேளை கையிலே பணம் இல்லைனாலும் வேண்டாம், அது நமக்கு வேண்டாம், அந்த புலனறிவு சொல்லுது வேண்டாம் அப்படின்னு. அதை பார்த்த பிறகு அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக்கொண்டு கணவனும் மணியும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக தங்களுடைய மனதை புதுப்பிக்க வேண்டும். நிச்சயமா நான் சொல்றேன், குடும்ப வாழ்க்கை வெற்றி உள்ளதா இருக்கும். இதே நிலைமை தான் யோசுவாக்கும். என்ன நிலைமை அப்படின்னா, 30 லட்சம் பேர் கரைச்சி கொட்டுறாங்க. நைட்டில் அமைதியாக இருக்கும்பொழுது ஒரு கொசு சவுண்டு இல்லைன்னா ஒரு வண்டு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யோசுவாவுக்கு கேட்டிருக்கோம் நினைக்கிறேன். 20 லட்சம் பேர் அப்படியே புலம்பி தள்ளியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், எப்படி போய் சேர போறேன், உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு. அதனால அந்த சவுண்டு வரும் பொழுது யோசுவா பயப்படுறாரு. இதே தான் நமக்கும் நடக்குது பாருங்க. இந்த புலனறிவு வெளியே இருந்து சவுண்டு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த சவுண்டை கேட்டு நம்முடைய மனது, நம்முடைய உணர்ச்சிகள் எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா பயப்படுது, கலங்குறது, அடுத்து என்ன பண்ணலன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு யோசுவா பார்த்து, என்ன சொல்றாருன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்குண்டு திடமனதாயிரு, துகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். 9ஆம் வசனத்துல சொல்றாரு. ஆனா இங்க முதல் வசனத்திலே கர்த்தர் சொல்றாரு பாருங்க. யோசுவா 1:1, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து
இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லெபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதி என பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அப்படின்ற யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாத, கலங்காத. ஏன் அப்படின்னா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தருடைய வெளிப்பாட்டின் அறிவு ஆவியிலிருந்து ஆத்துமாவுக்கு இது வர வேண்டும் பாருங்க. ஆனா அந்த புலன் அறிவு வெளியேந்து சவுண்டு கொடுக்குது. அந்த 20 லட்சம் பேரை சவுண்டு கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு, என்னன்னா பயப்படாத, கலங்காத, திகையாத, அந்த தேசத்திற்கு நீங்கள் நிச்சயமா போவீங்க, நான் அதற்கு உதவி செய்வேன். கர்த்தர் இப்பேற்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனா யோசுவா பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஏன்னா பயந்துட்டாரு யோசுவா, பயந்துட்டாரு. மனதுல அதை யோசிக்கிறாரு பாருங்க. மனதுல யோசிக்கும் பொழுது பயம், அந்த உணர்ச்சி, கலக்கம், அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த ஜனங்கள் நான் போய் சக்சஸ்ஃபுல்லா சேர்ப்பனான்ற டவுட்டே அவருக்கு வந்திருக்கிறோம். ஆனால் தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, துகையாதே, கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்ப இப்பேற்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் எடுத்து என்ன பண்ணணும்னா பேசுகிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் வெளிப்பாட்டின் அறிவின் மூலியமாக நம்முடைய ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியின் சாட்சி கொடுக்கிறார். அவர் உள்ள இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. இந்த ஆத்துமாவை நம்ம சிந்திக்கிற அந்த சிந்தனை இருக்கு பத்தியா, அதை நம்ம சரியாய் சிந்திக்க வேண்டும். இப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் பயப்படுறோம், ஏன் கலங்குறோம், ஏன் சுகத்தை தொடர்ந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் குடும்ப வாழ்க்கை தோல்வியில இருக்கு, ஏன் தொடர்ந்து நம்ம கிட்ட பணம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா நாம் சிந்தித்து பார்க்க, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு நாம் விடையை கண்டுபிடிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அது யார் சொல்லுவது அப்படின்னா இயேசுவே சொல்லுவது. அப்போ நம்முடைய சிந்தனை, நம்முடைய அறிகிற அறிவு, நம்முடைய நம்பிக்கை எதை நோக்கி கொண்டிருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுவது, இயேசுவை அறிகிற அறிவே, அதுல தான் நித்திய ஜீவன், அதுல தான் வாழ்வு இருக்கு. இந்த இயேசுவை அறிய வேண்டும் பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய சிந்தனை எப்பேற்பட்டதா இருக்கிறது, இன்னைக்கு நாம் எப்பேற்பட்டவர்களா இருக்கிறோம் என்பது நம்ம சரியா சிந்திக்கிறோமா, இல்லை நம்மளை குறித்து நாமே குறைவா இடம் போடுறோமா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. இந்த புலன் அறிவு சொல்ற மாதிரி வெளியே இருந்து சவுண்டு கேட்டு நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கும் பொழுது என்னன்னா, தேவன் வகுத்த திட்டங்களை, நோக்கங்களை, ஆசீர்வாதங்களை அதை பெற முடியாத அளவுக்கு அது தடுத்து நிறுத்துகிறது. ஏனென்றால் நாம் சுதந்திரிக்கிற தேசம் நம்ம ஒவ்வொருத்தரும் போய் அதை எடுக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சூஸ் அண்ட் லைஃப் பாருங்க, இது எடுக்கணும். அதை மரணத்தையும் ஜீவனையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பே வைக்கிறேன். ஆனா அவரே சொல்றாரு, நன்மை எடு, ஆசீர்வாதத்தை எடு, ஜீவனை எடுன்னு அவரே கற்றுக் கொடுக்கிறார். கேட்ட வேதம் சொல்லுகிறது, இந்த நாவு இருக்கு இல்லையா, அதில் தான் அதிகாரத்தை தேவன் வச்சிருக்கிறார், நன்மையானவளை புசிக்கும்படி. அப்போ கொலேசியருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம், கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கொலேசிய பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமா இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. யாருக்கு எழுதுகிறார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமா இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. யார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா, அவர் சொல்றாரு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சிந்தை இந்த பூமிக்குரியதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க.
கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிச்சோம். யாருக்கு அப்படின்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் அப்படின்னா கொலோசியருக்கு எழுதினது நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவை தேடுங்கள், பூமியில் உள்ளவில் அல்ல, மேலானவளே நாடுங்கள். அப்படி சொல்லப்படுது. ஆனா இதே வசனத்தை ERV டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன், ஈஸி டு ரீட் வெர்ஷன் தமிழ்ல வாசிக்கிறேன். எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, கிறிஸ்துவோடு நீங்கள் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்து விட்டீர்கள், எனவே பரலோகத்தில் உள்ளவற்றை பெற முயற்சி செய்யுங்கள். அங்கே தேவனுடைய வலது பக்கத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிறார். பூமியில் உள்ளவற்றை பற்றி சிந்திக்காமல் பரலோகத்தில் உள்ளவற்றை பற்றி சிந்தியுங்கள். விசுவாசிகள் எழுதுகிறாரு. என்னன்னா, பூமியில் உள்ளவற்றை பற்றி சிந்திக்காதீங்க. சொன்ன புலன் அறிவு, அங்கிருந்து வர சவுண்டு, அதை பத்தி யோசிக்க கூடாது. ஆனா நம்முடைய யோசனை அதுவாகவே இருக்கு பாருங்க. எப்படி நம்ம பீஸை கட்ட போறோம், எப்படி நம்ம கிட்ட பணம் வரப்போகுது, எப்படி இது ஆகும், எப்படி நம்மளுக்கு சுகம் பெறும், எப்படி வீட்டை கட்டுறது, இதெல்லாம் எங்கன்னா சிந்தனை. அதனாலதான் சொல்றாரு, பூமியில் உள்ளவற்றை பற்றி சிந்திக்காமல் பரலோகில் உள்ளவற்றை பற்றி சிந்தியுங்கள் அப்படின்னு. ஆனா இதே வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் பைபிள் கிளாசிக் எடிஷன்ல வாசிக்கிறேன் பாருங்க. And set your minds and keep them set on what is above, the higher things, not on the things that are on earth. இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. என்னன்னா, and set your minds and keep them set on what is above, the higher things, not on the things that are on the earth. உங்கள் மனதை பூமியில் உள்ளவைகளில் அல்ல, மேலானவர்களில் உயர்ந்தவர்களில் நிலை நிறுத்துங்கள். செட் பண்ணுங்க அப்படின்னு இந்த மைண்டை எங்க செட் பண்ணுங்க அப்படின்னா, இந்த பூமிக்குரிய விஷயத்திலேருந்து வருகிற அந்த காரியத்தை பத்தி சிந்திக்காதீங்க, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே சொல்லப்படுது பாருங்க. அண்ட் செட் யுவர் மைண்ட்ஸ், நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு. எதை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னா, மேலானவர்களில் உயர்ந்தவர்களில் நிலைநிறுத்துங்கள். இந்த பூமிக்குரிய விஷயத்துல நாம் எதையும் பெற முயற்சிக்க கூடாது, அங்கிருந்து சிந்திக்க கூடாது. இங்க வர அந்த புலன் அறிவுதல் நாம் சிந்திக்க கூடாது. பரலோகத்துல நம்முடைய பிதா இருக்கிறாரு, அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல வீற்றிருக்கிறாரு. அவர் நமக்காக பாவமாயிருக்கிறார், சாபமாயிருக்கிறார். நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நமக்காக ஒரு மாபெரும் விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை பிள்ளைகளை மாற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை, வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழும்படி, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெறும்படி நாம் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்னன்னா, நிலை நிறுத்தி மேலானவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். மேலானவை அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த புலனறிவு, இந்த பூமிக்குரியது சொல்லுது, கரங்களில் இல்லையே நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பணம் இல்லையே, பணம் இருந்தாதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி கிடையாதுங்க. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னால் வேதம் சொல்லுறது, சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கிறது. எப்படின்னா, கல்வாரி சிலுவையின் மூலியமா வந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப அதுதான் சொல்றாரு பவுல், பூமிக்குரியவர்கள் சிந்திக்காதீங்க. ஏன்னா அங்கிருந்து வர சவுண்டு நம்ம சிந்திக்கும் பொழுது, அங்கிருந்து வர அந்த சவுண்டு நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை தோல்வி உள்ளதாய், குறை உள்ளதாய், கண்ணீர் உள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த பூமிக்குரிய சவுண்டு சொல்லுது முடியாது சொல்லுது. பணம் இல்லை கையில், என்ன பண்றது, அடுத்த வேலை என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பயம் வரும், கலக்கம் வரும், உணர்ச்சி ரீதியில் அடிபடுவோம், தூக்கம் வராது, பேர்பட்ட காரியங்கள் ஏற்படும். ஆனா மேலானவளை சிந்திக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் சொல்லப்படுது, அந்த சிந்தனை நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய சிந்தனை நாம் நிலைநிறுத்த வேண்டும். நம்முடைய சிந்தனையை அழைப்பாயக்கூடாது பாருங்க.
டவுட் படக்கூடாது, இது எப்படி ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி நாம் சிந்திக்க கூடாது. அதனால தான் நீதிமொழிகள்ல 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்வது, நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆனா 20ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, நீதிமொழிகள் 4:20, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. அவர் சொல்றாரு பாருங்க, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆனா புலன் அறிவு சொல்லுகிறது இது முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், நாம் எதை கவனித்து கொண்டிருக்கிறோம், எந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப அவர் சொல்றாரு, வார்த்தைகளை கவனி. வார்த்தையின் வெளிப்பாட்டின் அறிவை நாம் கவனிக்க வேண்டும். உள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பை ஊற்றி அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விசுவாசனுடைய இருதயத்திலும் அவர் கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் அங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னன்னா, அவர் வேலை செய்வதற்கேற்ற வசனம் வார்த்தை அங்க இல்ல பாருங்க. நாம் இந்த பூமிக்குரியவைகளே நாம் சிந்திக்கிறதுனால பரிசுத்த ஆவியான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தையும் கடவுளுடைய பிரசன்னத்தையும் அங்க கொண்டு வர முடியாத நிலைக்கு போய்கிறது. ஏன்னா நம்ம தான் தடுக்கிறோம். நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, நம்மளை குறித்தே நம்ம டவுனா யோசிக்கிறோம். ஏதாவது வியாதி வந்தா அது என்ன பண்ணி சரி பண்ணலான்ற நம்ம 1008 இது பண்றோம் பாருங்க. நான் சொல்றேன், வியாதி சரீரத்தில் இருக்குங்க. ஆனா நம்முடைய ஆவி கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை சிந்தியுங்கள். அப்ப சிந்திக்கும் பொழுது இந்த சரீரத்துல நாம் சுகத்தை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. அப்ப வியாதி வரும்பொழுது, குறைவு வரும்பொழுது நம்முடைய மனது எப்பேற்பட்டதா சிந்திக்கிறதா இருக்கிறது நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அது உண்மை கிடையாது, அது ஒரு பொய் பாருங்க. ஏன்னா பிசாசு அதை நம்மளுக்கு கொண்டு வந்து அதை சிந்தித்து இது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அது நடக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் நம்முடைய வியாதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால நாம் இப்பொழுது சுகமா இருக்க முடியும். இப்பேற்பட்ட சவுண்டை ஏன் நம்ம பேச முடியல அப்படின்னா, இந்த புலன் அறிவு சொல்றதை கேட்டு 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 நம்முடைய மனது பிராக்டிஸ் ஆயிருக்கு பாருங்க. அதனால அதை ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிறது. கடவுளுடைய வார்த்தை வரும் பொழுது அது கொஞ்சம் தடுமாறுது. கடவுளுடைய வார்த்தை வரும் பொழுது டவுட் படுது, விசுவாசிக்க முடியாம போய்கிறது. அதனால்தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல அவர் சொல்றாரு பாருங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அவர் ஒளியா இருக்கிறாரு. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் இருளுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் ஒளியா இருக்கிறதுனால அவரை பின்பற்றுகிறவர்களும் ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறாங்க, ஒளியின் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப அவருக்குள்ள இருக்கிற ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி நம்முடைய இருதயங்களில் வீசி கொண்டிருக்கிறது. ஏன்னா யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்வது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. தொடர்ந்து அந்த 5ஆம் வசனம் பிற்பகுதி வாசிக்கிறோம் பாருங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அப்போ இந்த உலகம் இருளுடைய ராஜ்யத்தில் இருக்கு, இந்த பொல்லாங்கனுடைய உலகத்தில் இருக்கு. அப்போ இந்த உலகத்திற்குள்ள வர சவுண்டை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா வியாதி ஒரு இருள், தரித்திரம் ஒரு இருள், கண்ணீர் ஒரு இருள், சமாதானம் இன்மை ஒரு இருள், பயம் ஒரு இருள், வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு நிச்சயமே இல்லை, அது ஒரு இருள். இதெல்லாம் இருள் பாருங்க. ஆனா அந்த இருளின் மத்தியில
நாம் பிரகாசிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் இப்போ அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி மனுஷன் ஆவியில இப்போ ஒளியை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஒளியை பெற்றுக்கொண்ட மனுஷன் அவன் ஒருபோதும் இருளிலே இருக்க முடியாது, ஒருபோதும் இருளிலே நடக்க முடியாது. இருள் அவங்ககிட்ட வரவே வராது. அது என்ன அப்படின்னா, வியாதி நம்ம கிட்ட வர முடியாது, குறைவு நம்ம கிட்ட வர முடியாது, கண்ணீர், பயம், குறைவு, தாழ்ச்சி, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. ஏன்னா ஆவி மனுஷனுக்குள்ள தேவன் ஒளியை வைத்து விட்டார். இப்ப நம்முடைய ஆவி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அப்போ நம்முடைய மனதை நாம் புதிதாக்க வேண்டும். நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். உபாகமம் எழுதின புஸ்தகம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவங்க அடையாளமா இருக்கிறாங்க. உடன்படிக்கை மக்கள் அவங்க அடையாளமா இருக்கிறாங்க. எதற்கு அடையாளமா இருக்கிறாங்க பாருங்க, நமக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நல்ல தேசத்துல அவங்களுக்கு கொண்டு வரணும். அந்த தேசத்துல நீ என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். இது நமக்கு அடையாளமா இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எப்பேற்பட்ட காரியத்தை சிந்திக்க வேண்டும், எப்பேற்பட்ட காரியத்தை நாம் பேச வேண்டும் என்று கர்த்தர் இங்க மறைமுகமாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இது எழுதி வச்சிருக்கிறார். பாருங்க இந்த வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. எந்த வார்த்தைகள்லாம் இருதயத்தில் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகம் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது எந்தெந்த வார்த்தைகள்லாம் இருதயத்தில் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அவரே அங்கே வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரம்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதனால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் பொழுது நான் வார்த்தையெல்லாம் கொடுக்கிறார் பாருங்க. நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். அப்போ நாம் இன்னைக்கு எப்பேற்பட்ட வார்த்தையை இருதயத்தில் வச்சிருக்கிறோம், எப்பேற்பட்ட வார்த்தையை நம்முடைய மனதில் வச்சிருக்கோம். ஆனா இந்த வசனம் அப்படியே சொல்லுது பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6. Amplified version வாசிக்க பாருங்க. உபாகமம் 6. And these words which I am commanding you this day shall be first in your own minds and hearts then. பாருங்க, மனது ரொம்ப முக்கியங்க. அதனால தான் கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. இந்த வார்த்தைகள் இருதயத்தில் வைத்து இதை மனதில் சிந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னென்னலாம் வார்த்தையை யோசிக்கணும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. சில பேருக்கு வீடே கட்ட முடியல அப்படி யோசிக்கிறாங்க. ஏன்னா கையில காசு இல்லை. ஏன்னா இந்த புலன் அறிவிலிருந்து வருகிற அந்த அறிவை எடுத்துட்டு அவங்க அதை நினைச்சு அதை பேசுறாங்க. முடியாது, கையில காசு இல்லை, வீடு கட்ட முடியாது, ஒரு வீடு கட்ட முடியாது. ஆனா கடவுளுடைய வெளிப்பாட்டினுடைய வார்த்தை ஆவியில நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்க. என்னன்னா, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரம்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் வீடு நிரம்பிய வீடுகளையும். ஒரு வீடு இல்லைங்க, வீடுகள், ஏராளமான வீடுகளை கட்ட முடியும்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லுவது. அதே தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆம்பிளிஃபைங் வெர்ஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, and these words which I am commanding you this day shall be first in your own minds and hearts. இந்த நான் உங்களுக்கு கட்டளையிடும் இந்த வார்த்தைகள் முதலில் உங்கள் சொந்த மனங்களிலும், மைண்ட், ஆத்துமா, சொந்த மனங்களிலும் இருதயங்களிலும் இருக்க கடவுது.
அப்போ நம்ம சிந்திக்கிற சிந்தனையை நம்ம கொலேசருக்கு எழுதின நிருபத்தில் பார்த்தோம். இந்த பூமிக்குறைவில் அல்ல மேலானவளை நிலை நிறுத்துங்கள், மேலானவளை தேடுங்கள். எதை தேடணும் அப்படின்னு கடவுள் வார்த்தை சொல்கிறது. இப்பேற்பட்ட வார்த்தைகள், நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களும், நீ நிரம்பாத சகல நல்ல வஸ்துக்கள் வெறும் வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவைகளையும் திராட்சை தோட்டங்களையும் அவர் உனக்கு கொடுப்பதில்லை. அங்கே சொல்லப்படுற யார் கொடுக்கிறாருன்னா கர்த்தர் கொடுக்கிறாருங்க. இது நம்மளால முடியாது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால, எல்லாம் பரிசுத்த ஆவினால், தேவனுடைய ஆவினால் ஆகுங்க. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை சொந்த மனதில் நம்ம வைத்து சிந்திக்க வேண்டும். யார் கொடுக்கிறாருன்னா அவர் கொடுக்கிறாரு. அங்க கிளியரா சொல்லு பாருங்க, கர்த்தரே கொடுக்கிறாரு. நம்ம வேலை என்னன்னா சாப்பிட்டு திருப்தி ஆகணும், அதை பத்தி யோசிக்கணும், அதை பத்தி சிந்திக்கணும், இதை பத்தி குடும்பத்துல யோசிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் பாருங்க, இதை பத்தி யோசிக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கடவுளுடைய வார்த்தை சொல்லுதுங்க, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் இல்ல, கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில உங்களுடைய குடும்பத்துடைய யோசனைகளை நீங்கள் புதிதாக்குங்கள். இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை வைத்து நம்முடைய மனதை நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு குறித்து நீங்கள் குறையா சிந்திக்காதீங்க. கடவுள் சொல்றாரு பாருங்க, அவர் கொடுக்கிறாரு, அவரே கற்றுக் கொடுக்கிறாரு. இன்று நான் உனக்கு யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற வார்த்தை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த பூமியில காரியம் சொல்றதுக்கு ஒரு வீடு கூட கட்ட முடியாது. ஆனா அவர் சொல்றாரு வீடுகளை கட்ட முடியும். சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பி வீடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நம்ம திருப்தியாய் என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொள்ளணும். அப்போ இன்னைக்கு நாம் நம்முடைய சிந்தனை எப்பேற்பட்ட, நாம் எப்பேர் சிந்திக்கிறவர்கள் என்பது ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது? ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஏன் வியாதியில இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மனதை நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறோம். தேவன் அதை விரும்புகிறோம். நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்துவின் எண்ணங்களோடு நாம் கை கோர்க்கிறோம். நம்முடைய ஆவி மனுஷன் ஒளியிலுள்ள தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறான். அப்போ ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்க. இந்த விதத்துல நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை வைங்க, சிந்திங்க. கர்த்தர் நல்லதாக இருக்க நிச்சயமாக வாழ்க்கையை வெற்றியில் வாழ்க்கலாம். நம்ம யாரும் எழுந்திருக்கோம். கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகளை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். மனதை எதனால புதிதாக்கணும்? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். Every day we must take the word of God and renew our mind. இப்போ ஒரு புது வண்டி வாங்குறோம், மழை பெய்யுது, சேர்ல சகதி இல்லாமல் போகுது. அது புது வண்டி மாதிரியே இல்லை. அது அப்படியே சேர சகதியமாயிடுது. உடனே என்ன பண்ணுறோம்? வாட்டர் வாஷ் கொண்டு போய் கொடுக்கும். வாட்டர் வாஷ் என்ன பண்ணுறோம்? நல்லா தண்ணி எடுத்து அந்த வண்டி மேலே நல்லா ஃபோர்ஸாக அடிக்கிறோம். அடித்த உடனே அந்த வண்டி அப்படியே புதுசாகிடுது. நம்முடைய மனதை கூட அப்படிதான். கர்த்தர் முதல்ல உண்டாக்கும் பொழுது ரொம்ப புது வண்டி மாதிரி இருக்குது. ஆனால் பாவம் அது மேலே ஒரு பெரிய கரை, சேர் சகதி மாதிரி வண்டியில் பட்ட மாதிரி மனதில் பாவ கரைகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் பாருங்க. அந்த ரத்தத்தினால இந்த மனங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது. கடவுளோட வார்த்தை தண்ணீரை மாதிரி இருக்குது. அந்த தண்ணீரை நம்ம அந்த மனதில் நம்ம தண்ணீரை பீச்சு அடிக்கும் பொழுது, வேகமாக அடிக்கும் பொழுது கடவுளோட வார்த்தைக்கு வல்லம் இருக்கு. அந்த வார்த்தையை வல்லமே எடுத்து வாயில வச்சு பேசும் பொழுது நம்ம அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணுவோம். நம்ம மனதில் அது அப்படியே புதுசாகுது, மனம் புதுப்பிக்கப்படுது. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து புதுப்பிக்கணும். என்னெல்லாம் சொல்லிக்கிறாரோ, நம்மளை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, அவர் சிலுவையில மரிச்சதன் மூலமா நமக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் வந்து சேர்ந்திருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லணும். நம்முடைய இப்ப நாம இருக்கிற நிலைமை பத்தி சொல்லிட்டு கூடாது. ஐயோ கையில பைசா இல்லைங்க, நான் ரொம்ப ஏழைங்க, நான் வந்து ரொம்ப சின்னவங்க, என்னால எதுவும் முடியாதுங்க, அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறார் கல்வாரி சிலுவையில. அவர் சிலுவையில மரிச்சதன் மூலமா எனக்கு என்ன நன்மை இருக்குது? அவருடைய
ரத்தம் என்ன சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்து இருக்கிறது. நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், சுகமாக்கப்பட்டவனா இருக்கிறேன், மீட்கப்பட்டவனா இருக்கிறேன், நித்திய மீட்பு என்னுடையது. இதை சொல்லணும் டெய்லி. நான் வெற்றி மேல வெற்றி பெறுகிறவனா இருக்கிறேன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது மனம் புதுப்பிக்கப்படுகிறது. காரியங்கள் வேகமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்குது. இல்லாததெல்லாம் வர்றதில்லை, அவர் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுக்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்க ஆரம்பிக்குது. ஆமீன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவர், இந்த அருமையான நாளிலே கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எதையெல்லாம் உண்டாக்கினீரோ ஆண்டவரே, எதிலிருந்து உண்டாக வேண்டும் அதை பார்த்து நீர் பேசினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே ஒரு காரியம் எதிலிருந்து உண்டாக வேண்டும் என்று விரும்பினீரோ அதை பார்த்து நீர் பேசினீர். அதிலிருந்து அது உண்டாயிற்று, அதனோடு அது தொடர்புடையதா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியை பார்த்து பேசினீர். மரம், செடி, புல், பூண்டுகள்லாம் முளைக்க கடவுது, அது அதிலே நிலைச்சிருக்கணும். அதிலிருந்து எடுத்துட்டா அது ஜீவன் அற்றதாயிடுது ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, தண்ணீரை பார்த்து பேசினீர். மீன்கள், மச்சங்களாம் உண்டாக கடவுது என்று சொன்னீர். அதில் நிலைத்திருக்க வேண்டும், இல்லைன்னா வெளியே வந்தா உயிர் போயிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் தம்மை பார்த்து பேசினார். நமது சாயலின்படி, நமது ரூபத்தின்படி என்று அவரே பார்த்து பேசினார். அவருக்குள் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் 15:7 நீர் சொல்லியிருக்கிறீர், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வார்த்தையை பேசும்பொழுது உம்மிலே நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை பேசும்பொழுது நாங்கள் உமக்குள்ளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பேசி 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 எங்களுடைய மனதை புதிதாக்கி கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகலவிதமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்று அனுபவிக்க எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமேன்.